Greetings to you in the name of Jesus Christ. நல்லதா நாலு நல்ல பழக்கம் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் நல்ல பழக்கம். டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே பணம் ஹேண்டில் பண்ணுறோம் இல்லை? எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது, நம்ம கொடுக்குறோம், வாங்குகிறோம். இப்படி எல்லா நாளுமே நம்மக்கிட்ட பணம் ஹேண்ட்லிங் நடந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ பேர் அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் கை கழுவுறோம்? நம்மள நிறைய பேர் செய்கிறதே கிடையாது இல்லை? நம்ம அந்த பணத்தில் இருக்க அழுக்க நோட் பண்ணுறதே கிடையாது. அதை நம்ம கண்ணை மறைச்சிருது, பணம் கண்ணை மறைச்சிருது இல்லை? ரெண்டாவது நல்ல பழக்கம், நம்மள நிறைய பேர் ஸ்டெப்ஸ் இருந்தால் கூட லிஃப்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுவும் ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருந்தாலும் சரி, செகண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக லிஃப்ட்டை தான் யூஸ் பண்ணுறோம். நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இப்போது டைமே இருக்கிறது இல்லை. காலைல வேலைக்கு போகணும், அதுக்கு முன்னாடி சமைக்கணும், அதுக்கு முன்னாடி கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணுறோம், பிஸியாகவே வச்சுக்கிறோம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யாருக்கும் டைமே இருக்கிறது கிடையாது. அப்போ இருக்கிற டைமில் ஒரு பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் போக போகிறோம் அப்படின்னா அதுக்கு நடந்தே போகலாமே. நம்ம ஆட்டோவோ வண்டியோ எடுக்கிறதுக்கு பதிலாக, இல்லை ஸ்டெப்ஸ் தான் நமக்கு இருக்குது, லிஃப்ட்டு ஏறுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் ஏற போகிறோம் அப்படின்னா நம்ம அதில் ஸ்டெப்ஸே யூஸ் பண்ணலாமே. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணி நம்மளே ஆக்டிவாக வச்சுக்கலாம். மூணாவது நல்ல பழக்கம், காசு செலவு பண்ணுறதை விட ரொம்ப அதிகமாக தண்ணியை நம்ம நிறைய செலவு பண்ணுறோம் வேஸ்ட்டாக. இல்லை, நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். நம்ம வீட்டில் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, காய்கறி கழுவுன தண்ணியிலேயே அரிசியை கழுவுவாங்க, அப்புறம் அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றுவாங்க. இது நிறைய நம்ம ரீயூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லை? ஆனால் இப்போது டேப்பை வேகமாக திறந்து விட்டு தண்ணியும் நம்ம நிறைய என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தண்ணியை நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். காசை எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறோமோ அதே போல் தண்ணியவும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கான்ஷியஸாக பண்ணணும். நாலாவது நல்ல பழக்கம், எல்லார்கிட்டேயும் ஒரு காமனான சேயிங் இருக்கும். அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸ் கிட்ட, எவ்வளோ ஹேர் பேண்ட் வாங்கினாலும், எவ்வளோ ஹேர் பின் வாங்கினாலும், எவ்வளோ சேஃப்டி பின்ஸ் வாங்கினாலும் காணாமையே போயிடுது, டிஸப்பியர் ஆகிடுது அப்படின்னு இல்லை. ஆனால் என்னைக்காவது நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, எல்லா மூலைக்கும் மூலைக்கும் என்ன இருக்கும், அந்த ஹேர் பின் இருக்கும், சேஃப்டி பின் இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. இந்த 1 ரூபி காயின், 2 ரூபி காயின் எல்லாம் அங்கங்கே மூலைக்கு மூணு இருக்கும் இல்லையா, நம்ம நோட் பண்ணியிருக்கோம்ல. இதுக்காக ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, உங்கள் வீட்டில் 3 பவுல் வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் அது உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஒரு பவுல்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் எங்கெங்கெல்லாம் ஒரு அபேண்டன்ட் ஹேர் பேண்டையோ இல்லை ஒரு ஹேர் பின்னையோ எங்கேயோ நீங்கள் பார்க்குறீங்க, அது தனியாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து அந்த பவுலில் நீங்கள் போட்டு வச்சுருங்க. இது ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர் அ மந்த் யூ வில் see a சேஞ்ச். அப்போ நம்ம தேவையில்லாமல் காசு கொடுத்து எதையும் வாங்க வேண்டியிருக்காது. இன்னொரு சீரீஸில் இன்னொரு நல்ல பழக்கத்தோட மீட் பண்ணோம். டாடா, பை பாய், காட் பிளஸ் யூ.